ஹாய்! சுவையான தக்காளி தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, நல்லா தட்டின பூண்டு, பொடி பொடியா நறுக்குன வெங்காயம், சின்ன சின்னதா கிள்ளி வச்ச காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. இதுக்கு காஞ்ச மிளகாய் போட்டா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பழுத்த தக்காளி குட்டி குட்டியா வெட்டி வச்சுருக்கேன். ரொம்ப குட்டி குட்டியா வெட்டல. கொஞ்சம் ஓரளவு பெரிய சைஸா தான் வெட்டியிருக்கேன். வெட்டி வச்ச தக்காளிய நல்லா அந்த வதங்கின வெங்காயத்தோட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு, நான் இன்றைக்கி கல் உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள். மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்கங்க. வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அது கூடவே தேவையான அளவு ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக போடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு கரம் மசாலா. இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷமாச்சும் வேக விடுங்க. தேவையானா கொஞ்சமாக ஆயில் கூட ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய். ஊற்றிட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா, சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இதை நம்ம இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். தேங்க் யூ.